கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்தஸ்து கௌரவம் ரெண்டும் ஒன்றரை வார்த்தையை வச்சுன்னு விளையாண்டுக்கிறாரு போல். சும்மா இருக்க முடியல, கேள்வி கேளுன்னு. ஆமாம், அந்தஸ்து. நான் ஒரு செல்வந்தன், அது என்ன இது அந்தஸ்து. கௌரவம்னா நான் ஒரு செல்வந்தன் கௌரவமானது இல்லையா? கிடையாது. கௌரவம் போது கொஞ்சம் கஷ்டம். ஏன்? கௌரவர்கள் 5 பேர், அது கௌரவம். பஞ்சபாண்டவர்கள் அந்த பக்கம் 100 பேர், அந்தஸ்து மிகுந்தவர்கள். சொத்து வச்சுருந்தாங்க, இடத்த வச்சுருந்தாங்க, தோல்வியை கொடுத்துட்டு வெளியே தேத்தி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. வார்த்தையில் நீங்கள் விளையாடினுங்களாம். நீங்கள் ஒரு பணம் வச்சுக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு அந்தஸ்து வந்துடும், அந்தஸ்து வந்துடும். ஆனால் அவங்க தனித்தன்மை இருக்குது இல்லை, அது கௌரவம். பணம் வரும், பணம் போகும், ஜாதியில் பிறப்பீங்க இல்லை பிறக்காமல் இருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அது அந்தஸ்து. இயற்கையாகவே ஏதோ ஒன்று, இது சமூகமோ இல்லை இது பொருளோ, ஒரு பெரிய கவிஞன் இல்லை ஓவியன், இதெல்லாம் உங்களுக்கு அந்தஸ்து. அதெல்லாம் என்னது, அந்த ஒரு வஸ்து அது எனக்கு வந்துருக்குது. கௌரவம் அப்படி கிடையாது. எனக்கு ஓவியம் வரைய தெரியாது, ஆனால் ரசிக்க தெரியும். அதை கௌரவப்படுத்த முடியும், என்னால் அதை கொண்டாட முடியும். அதுக்கு நான் என்னவாக இருக்க வேண்டியது இல்லை. ஒரு கவிஞன் எழுதிட்டு மறந்துட்டு இருப்பான், அதை வாசிக்கிறவன் படிக்கிறவங்கிறான்ல, அதை ரசிச்சுன்னு இருப்பான், கொண்டாடின்னு இருப்பான். யார் கௌரிக்கிறாங்க அதை? இன்னொரு ஆள். நான் உன்னை சொத்தாக பிடிச்சிங்கன்னா அது பேர் என்ன? அந்தஸ்து. என்னை யாருன்னா மதிக்கிறாங்கன்னா அது பேர் என்ன? கௌரவம். என்னை மதிக்கிறதுக்கு எந்த காரணமும் வேணாம். ஆனால் அந்தஸ்துன்னா எதனா ஒரு காரணம் வேணும். சொத்து இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், கவிஞனாக இருக்கணும். எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப நல்லவருங்க, ஏழை தான், அவர் என்ன பண்ண மாட்டார், தயால சிந்தனை உள்ளவர், யாருக்கும் என்ன பண்ணுவார், அது கௌரவம். பெருமை. உங்களுக்கு பெருமை இருக்குது. நீங்கள் மனுஷனாக பிறகுத்தே நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பது ஒரு கௌரவம். ஒருத்தன் சாவ போகிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான்ல, அவன் கௌரவமானவன். கௌரவமானவன்னா ஒரு நாள் எதுவும் எனக்கு இல்லாமல் போயின்னு தெரிஞ்சவன் யார்? கௌரவமானவன். இதெல்லாம் வச்சுருந்தா நான் வாழ்வேன்றவன் யார்? அந்தஸ்து மிகுந்தவன். அந்தஸ்து ஒரு நாள் இல்லாமல் ஆகிடும், இளமை இல்லாமல் ஆகிடும், பணம் இல்லாமல் ஆகிடும், திறமை இல்லாமல் ஆகிடும். ஆனால் என் புரிதல் இருக்குது இல்லை, அது என் கௌரவம். அது என்ன விட்டு போகாது, அது என்ன விட்டு போகாது. பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க, பொண்டாட்டி வச்சு சூதாடினாங்க, எது பண்ணாலும் அவங்க யார்? அவங்க கௌரவர்கள். ஏன்னா அவங்க தீங்கு நினைக்காதவங்க. அவங்க என்ன பண்ணல, தீங்கு நினைக்கல. இந்த பக்கம் அப்படி கிடையாது. அவங்கள ஏமாற்றணும், வஞ்சகம் பண்ணணும், வஞ்சக சகுனியை ஃப்ரெண்டாக வச்சுன்னா அவனை கூட போய் சண்டை போடணும், இப்படி இருந்தாங்க. ஸோ அந்தஸ்துன்றது சம்பாதிக்கிறது, போகிறது வர்றது. கௌரவன்றது புரியுது. நீங்கள் சம்பாதிக்காத கூட ஆளாக இருக்கலாம், ஆனால் கௌரவமானவன் ஆளாக. நான் கௌரவமானவன். சில பேர்லாம் குடும்பத்தில் சொன்னாங்க, எங்கள் குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது அப்படின்னுவாங்க. ஏழையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எப்படியே நரிப்பல்லு விற்றாலும் விற்போமுங்க, ஆனால் நரி போல் தந்திரங்கள் செய்ய மாட்டோம். ஊசிமணி காசியெல்லாம் விற்போமுங்க, ஆனால் ஊருக்காக. எங்கன்னா ஒரு பாட்டு வரும், என்ன பாட்டு தெரியுமா? அது பாட்டு இல்லை, அந்த ஊசிமணி காசியெல்லாம் விற்போமுங்க, ஆனால் காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம். நாங்கள் புதுசாக அப்புறமா வரோம். கௌரவன்றது தன்னிலை புரிதலில் நிற்கிறது. அந்தஸ்து உன்னை மச்சா தான் அந்தஸ்து. மதிக்கலைன்னா நீ வச்சுக்கிற பணத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆனால் கௌரவமானவன் ரொம்ப சாதாரணமானவன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.